1 கப்பு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன், 1 கப்பு வெல்லம், 2 டீஸ்பூன் தேங்காய் திருவல், 2 ஏலக்காய், 1 வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் போடுறதுனால நல்லா சாஃப்டாக வரும். சப்போஸ் வாழைப்பழம் வேணாம் அப்படின்னா அதில் ஒரு 2 சிட்டிகை சோடா மாவு, இட்லி சோடா மாவு போட்டுக்கலாம். அரிசியை வந்து தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதிலே இப்போ இந்த 2 ஏலக்காவை தோல் எடுத்துட்டு இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடும். நைஸாக அரைச்சி வச்சுட்டுருக்கோம். இதுலேயே இந்த வாழைப்பழம், வெல்லம் இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இருக்கும். இதில் வெல்லம், வாழைப்பழம், அரிசி மாவு எல்லாத்தையும் கலந்து அரைச்சி வச்சுருக்கோம். இதில் தேங்காய் திருவல் போட்டு 1 சிட்டிகை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும். 1 சிட்டிகை உப்பு போடுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மீன்வாய் அடுப்பில் குழிப்பணியாரம் கல்லை சூடு பண்ணி வச்சுக்கணும். குழிப்பணியாரம் கல் சூடு பண்ணியிருக்கேன். இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நெய், ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கணும். இதில் டேபிள் டீஸ்பூனில் எடுத்து மாவு விட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். எல்லாத்துலேயும் விடும்போது முக்கால் அளவுக்கு தான் விடணும், ஃபுல்லாக விடக்கூடாது. இது மாவு வந்து இந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். மேலே வந்த மாதிரி இருக்க நேரத்தில் இது இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கத்தி வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி வைக்கணும். இது குழிப்பணியாரம் வாங்கும் போது இந்த குச்சியும் தருவாங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ப்பான நைஃப் வச்சு கூட இதை அப்படியே திருப்பி விடலாம். வெந்துடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். குத்தி எடுத்துடலாம். நெய்யப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதத்துக்கெலாம் ஃபெஸ்டிவல் ஃபுட்டு.